வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் நிறைவடைந்ததை அடுத்து குடும்பத்துடன் ஓய்வெடுக்க கொடைக்கானலுக்கு சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பாம்பார்புரம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் 4 நாட்கள் தங்கி ஓய்வெடுக்க உள்ளதால் பாதுகாப்பு தீவிரம். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், வெற்றி வாய்ப்பு சூப்பராக உள்ளதாக கட்டை விரலை உயர்த்தி காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில். தமிழக சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளிலும் 24,21,186 வாக்குகள் பதிவு. கடந்த சட்டமன்ற தேர்தலை விட 4,371 பேர் மட்டுமே கூடுதலாக வாக்களித்துள்ளதாக தகவல். சென்னை மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஆர்கே நகர் தொகுதியில் மட்டும் 90.56% வாக்குகள் பதிவு. குறைந்த அளவாக மயிலாப்பூர் தொகுதியில் 74.84% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு நடத்தப்படாது என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சில வாக்குச்சாவடிகளில் மின்னணு எந்திரங்களில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு தடையின்றி நடத்தப்பட்டதாகவும் தகவல். தமிழகத்தில் வாக்களிப்பதில் ஆண்களை பெண்ணுக்கு தள்ளிய பெண் வாக்காளர்கள். ஆண் வாக்காளர்கள் 2,80,00,000 பேரும் பெண் வாக்காளர்கள் 2,93,00,000 பேரும் வாக்களித்துள்ளதாக தகவல். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை மே 4ஆம் தேதி எண்ண உள்ள 62 மையங்களில் தீவிர கண்காணிப்பு. துப்பாக்கி ஏந்திய வீரர்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இரவு பகலாக சுழற்சி முறையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூரில் எல்ஆர்ஜி கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் சிசிடிவி கேமராவில் நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக புகார். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு இனி இதுபோன்ற செயல்கள் நடக்காது என உறுதி. வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் முகவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். வாக்கு எண்ணிக்கையில் சந்தேகம் இருந்தால் அதற்கான விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக பெற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தார். விசிக மாநில பொருளாளராக எஸ் பாலாஜி மற்றும் முதன்மை செயலாளராக ஆலு ஷாநவாஸ் நியமனம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் எதுவும் மாறவில்லை. தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என விசிக தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை. கூடுதலாக வாக்குப்பதிவு ஆகியிருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. இது உண்மை இல்லை. ஒவ்வொரு தேர்தலுக்கும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய வாக்காளர்கள் 20,000 to 25 லட்சம் பேர் இணைவார்கள். அந்த எண்ணிக்கையில் கூடுதலாக சேருவார்கள். அதுபோல் இந்த தேர்தலிலும் 20,000 to 25 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்த தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். குழந்தைகளிடம் வாக்கு கேட்ட தவேக தலைவர் விஜய் மீது கோவை காவல் ஆணையரகத்தில் விசிக நிர்வாகி புகார்.
தன் 5 வயது மகன் விஜயின் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி அடம் பிடித்ததால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் ஆதங்கம். ஓட்டு போட போகும்போது நீங்கள் டிவிக்கு தான் ஓட்டு போடணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை வற்புறுத்தி டிவிக்கு ஓட்டு போட சொல்கிறான் என் பையன். இதை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு பெரிய விஷயமா போச்சு. இதே மாதிரி மக்கள்கிட்ட எவ்வளோ குழந்தைகள் இப்படி சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட சொல்லியிருக்காருன்றது மக்களுக்கு தெரியும் நல்லாவே. இது சம்மந்தமாக குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள ஒரு ஓட்டு போடுற ஒரு கருவியாக, ஓட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கருவியாக யூஸ் பண்ணியிருக்கார் விஜய். இது சட்ட ரீதியாக ரொம்ப குற்றமான விஷயம். திருப்பத்தூர் வாணியம்பாடியில் தேர்தலின் போது ஏற்பட்ட மோதலில் திமுக, அதிமுகவை சேர்ந்த 19 பேர் மீது வழக்கு பதிவு. அதிமுகவை சேர்ந்த 11 பேர் மீதும் திமுகவை சேர்ந்த 8 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் பாண்டூர் கிராமத்தில் தேர்தல் முன் விரோதம் காரணமாக வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியதாக புகார். மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்ததால் தாக்குதல் ஈடுபட்ட திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி அலுவலகத்தில் மனு. குடியாத்தம் அருகே வாக்களிக்க பணம் கேட்ட இஸ்லாமிய பெண்ணுக்கு பணம் தர மறுத்த திமுக நிர்வாகி. வேறு கட்சியை சேர்ந்த உனக்கு பணம் கொடுக்க முடியாது என மிரட்டும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பு. தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பரவட்டும். சொல்லுங்க சொல்லுங்க. அவனை உங்கள்கிட்ட துட்டு கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்க. இப்போ இல்லைன்னு சொல்ற போமா நீ. இல்ல உங்கள்கிட்ட துட்டு யார் துட்டு கொடுத்துருக்கீங்க? நீங்க? நான் எங்க கட்சி துட்டு கொடுத்துருக்கேன். உங்க கட்சி துட்டா? உங்களோட துட்டு இல்லைல்ல? நம்மளது வரி துட்டு தானே? ஒன்று வரி துட்டு கிடையாது. ஆமா, நம்மளது வரி துட்டு தான் இது. 4 ஓட்டுக்கு தரதுலன்னு சொல்லுங்க. என்கிட்ட அதெல்லாம் பேசிக்காத. நம்ம யாருக்கு போடுறோன்னு சொல்லுங்க. நீ ரெட்டையில போடுறேன். நான் ரெட்டையிலுக்கு போடுறேன்னா நம்மளுக்கெல்லாம் தரமாட்டேங்களா நீங்க? ரெட்டையிலுக்கு இல்லை. சரி, நீங்கள் அப்படியே இது பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, நான் அப்படியே பேசுகிறேன். திருநங்கைகளுக்கான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு திட்டத்தை உருவாக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருநங்கைகளின் பிறப்பில் குறையும் இல்லை, ஆனால் அவர்கள் மீதான சமூக அணுகுமுறையில்தான் குறை உள்ளதாகவும் கருத்து. டெல்லியில் வரும் 29ஆம் தேதி கூடுகிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு நீர் திறப்பது தொடர்பாக முக்கிய முடிவெடுக்கப்பட உள்ளதாக தகவல். அன்புமணியால் தனக்கும் குடும்பத்திற்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸின் உதவியாளர் 3வது முறையாக டிஜிபி அலுவலகத்தில் புகார். நீதிமன்றத்தில் ஆஜராக இருப்பதால் போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரிக்கை. எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக சென்னை சைதாப்பேட்டை உள்ள பங்குகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள். பல மணி நேர காத்திருப்புக்கு பிறகும் கேஸ் கிடைக்கவில்லை என வேதனை. இந்த எல்பிஜி இன்னைக்கு இங்கே 84 ரூபாய், சூப்பர் கேஸில் 94 ரூபாய், கோ கேஸில் 100 ரூபாய். ஒரு பங்க்லையும் ஒரு ரேட்டு விற்கிறாங்க. நான் 2வது கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஹவர் நின்று இங்கே இருந்து அப்படி சுற்றிக்கிட்டு வரும். ஒரு ஹவர் ஆகுது. ரொம்ப ஆலோசனை பாதிக்கப்படுது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வருமானம் இல்லை. இப்போ 500 ரூபாய்க்கு ஓட்டினேன், 500 ரூபாய் கேஸ் போட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு 500 ரூபா ஓட்டினா மறுபடியும் கேஸ் தான் போகணும். ஓட்டுறோம், கேஸ் போடுறோம், எங்கள் வாழ்வாதாரம் ஒன்றுமே இல்லை. பச்சை முட்டையில் இருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸ்க்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் ஓராண்டு நீட்டிப்பு. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு.
நடப்பு கல்வியாண்டுக்கான 4.11 கோடி பள்ளி பாட நூல்கள் அச்சிடப்பட்டு தயார். பள்ளிகள் திறக்கும் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு புத்தகங்கள் கிடைக்கும் வகையில் பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை. கோவை மேட்டுப்பாளையம் அருகே தாயை விட்டு பிரிந்து சாலையில் அங்கும் இங்கும் அலையும் குட்டி யானை. குறும்புத்தனமாக தெரியும் குட்டி யானையை தாயுடன் சேர்ப்பதற்கு வனத்துறையினர் தீவிர முயற்சி. தமிழகத்தில் சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கத்தால் பொதுமக்கள் கடும் அவதி. சென்னையில் தர்பூசணி, நுங்கு, இளநீர், பழச்சாறு, கூழ் வகைகள் விற்பனை படுஜோர். மதுரை அழகர் கோவில் சித்திரை திருவிழா நாளை மறுநாள் தொடங்கி மே 6ஆம் தேதி வரை 10 நாள் நடைபெறும் என அறிவிப்பு. அழகர் கோவிலிலிருந்து கள்ளழகர் வருகிற 29ஆம் தேதி புறப்படுவார் என்றும் தகவல். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மே 1ஆம் தேதி வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்கான முன்னேற்பாடு பணிகள் மும்முரம். அழகர் ஆற்றில் இறங்கும் விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களோடு மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் ஆலோசனை. அழகர் கோவிலில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோடை விடுமுறையை ஒட்டி நெல்லை அகஸ்தியர் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியிலும் நீரோடைகளிலும் குளியலிட்டு உற்சாகம். சேலம் ஏற்காட்டில் தொடர் விடுமுறையை ஒட்டி குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். ரோஜா தோட்டம், தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்தும் படகு சவாரி செய்தும் உற்சாகம். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் வரத்து குறைவினால் மீன்கள் விலை கிடுகிடு உயர்வு. விலையை பொருட்படுத்தாமல் மீன்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்ற அசைவ பிரியர்கள். நாற்றம்பள்ளி அருகே 17 வயது சிறுமி ஓட்டிச் சென்ற கார் மோதி 14 வயது சிறுமி பலி. மருந்து வாங்கிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிய போது தந்தை கண்முன்னே நேர்ந்த சோகம். சிவகங்கை அருகே சாமி தரிசனம் செய்ய சென்ற குடும்பத்தினரை தாக்கி அரிவாள் முனையில் 60 சவரன் நகைகள் கொள்ளை. 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. மேட்டுப்பாளையத்தில் சாலையை கடக்க முயன்ற பாகுபலி யானை மீது பட்டாசு வீச்சு. வனம் உயிரின ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் ஏப்ரல் 28, 29ஆம் தேதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. 29ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு நாளை ஹால் டிக்கெட் வெளியீடு. மே 3ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கு நாடு முழுவதும் 28 லட்சம் பேர் விண்ணப்பம். புதிய கட்சி தொடங்கினார் தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா. சகோதரர் KT ராமாராவ் ஆதரவாளர்களுக்கு சவால் விடுக்கும் வகையில் தெலங்கானா ராஷ்டிர சேனா என்ற புதிய கட்சி தொடக்கம்.
டிசம்பரில் இருந்து சுங்கச்சாவடிகளில் இடையூறற்ற சேவை வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். உயர் தரத்திலான ANPR கேமராக்கள் மற்றும் ஃபாஸ்டேக் குறியீடு மூலம் கட்டணத்தை வசூலிக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் நடைமுறைக்கு வர இருப்பதாக அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலின் மேல் ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்த சம்பவம் கடுமையான பாதுகாப்பு மீறல் என கேரள மாநில கூடுதல் DGP ஸ்ரீஜித் அறிக்கை. வானிலை பிரச்சனை என்ற கடலோர காவல் படையின் விளக்கம் திருப்திகரமாக இல்லை, விரிவான விசாரணை நிச்சயம் தேவை எனவும் திட்டவட்டம். கேரளத்தில் கடந்த ஓரிரு நாள்களாக சூரிய ஒளியில் புற ஊதா கதிர்வீச்சு அதிகரிப்பு. தோல் கண்களை பாதிக்கும் என்பதால் பாதுகாப்புடன் இருக்குமாறு பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேரள மக்களுக்கு எச்சரிக்கை.